தமிழ்வின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்து பேச அபி இணைந்திருக்கிறார். வணக்கம் அபி. வணக்கம் தேவிகா. டாஸ்மாக் விவகாரத்துல டாஸ்மாக்கும் தமிழக அரசும் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்களாமே, அது என்ன விஷயம் அபி? ஆக்சுவலி இப்போது டாஸ்மாக் ஹெட் ஆஃபீஸில் ரைடு நடந்தது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து இடி என்னென்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையெல்லாம் பொது வெளியில் வச்சுருந்தாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்குமான விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறமாக இந்த விஷயத்தில் இடி இதுக்கப்புறம் மேல் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் மேல் நடவடிக்கையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில 3 விதமான கோரிக்கைகள் எல்லாம் முன் வச்சு தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் சேர்ந்து சென்னை ஹைகோர்ட்டில் மனு கொடுத்துருக்குறாங்க. 3 விதமான விஷயங்களை அதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மாநில அரசோட அனுமதி இல்லாமல் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லாத வரைக்கும் இவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 2வது, விசாரணை அப்படிங்கிற பேரில் டாஸ்மாக் அதிகாரிகளையோ அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களையோ இவங்க எந்தவித துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது இடி தரப்புலேருந்து அப்படிங்கிற மாதிரியான விஷயம். 3வது, மார்ச் 6லேருந்து 8 வரைக்கும் அந்த 3 நாட்கள் தான் அந்த ரைடுலாம் நடந்தது. ஸோ இந்த சோதனை அப்புறம் அந்த சோதனை மையமாக வச்சு இவங்க வெளியிட்ட அறிக்கை, இந்த 2யுமே சட்டவிரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த 3 தான் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கு. இதை தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவங்க அந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க. இந்த மனுவின் மீதான விசாரணை தான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஸோ நீதியரசர்கள் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அவங்க தான் இதுக்கான விஷயங்களை இன்றைக்கி பார்த்துருக்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ விசாரணையில் 2 தரப்பு விஷயங்களையுமே கேட்டதுக்கப்புறமாக இவங்க 2 பேரும், அதாவது நீதியரசர்கள் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார், இவங்க ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போது டாஸ்மாக் ஹெட் ஆஃபீஸில் இந்த 3 நாட்கள் நடந்தது. ஸோ ஒரு 3 நாள் நீங்கள் ஒட்டுமொத்த ஆஃபீஸையும் உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைக்க முடியுமா? தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் இந்த சோதனையை நடத்தியிருக்கிறீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 60 மணி நேரத்திற்குமான மேலே இந்த சோதனை நடந்திருக்குது அப்படின்னும் போது கண்டினியூஸாக நீங்கள் அவ்வளோ நேரம் நடத்துகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவங்களுடைய நிலைமை என்ன? பெண் ஊழியர்களும் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்படி இந்த 60 மணி நேரத்திற்கும் மேலாக உங்களால் அதை கண்ட்ரோலில் வைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த 3 நாட்கள் சோதனை நடத்துனீங்க இல்லையா, இதில் நீங்கள் சோதனை நடத்தும் போது நீங்கள் என்னென்ன ஆவணங்களை பறிமுதல் பண்ணீங்க, இல்லை வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள், பணங்கள்லாம் இது பண்ணீங்க, டாக்குமெண்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது இருந்ததா, இதெல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா, ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக இப்போது நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் மிட் நைட்டில் நீங்கள் எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளையும் நீதியரசர்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கும் போது இந்த பக்கம் அரசு தரப்புலேருந்து இல்லை டாஸ்மாக் தரப்புலேருந்து இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் அதை ஃபுல்லாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம், எங்ககிட்ட அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நீங்கள் இப்போ இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் போது முறையான நோட்டீஸ் நீங்கள் கொடுக்காம திடீர்னு எப்படி நீங்கள் இது பண்ண முடியும்? இப்போது ஒரு அதிகாரி தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா எந்த அதிகாரி தப்பு பண்ணார் அப்படின்னு சொல்லாமல் ஒட்டுமொத்த அலுவலகத்தையுமே நீங்கள் ஒட்டுமொத்த அதிகாரிகளையுமே நீங்கள் இந்த சோதனைக்குள்ளே ஈடுபடுத்துறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு அந்த தரப்புலேருந்து இல்லை நாங்கள் நோட்டீஸ் முறையாக கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது தாண்டி இன்னும் ஒரு சில கேள்விகளும் கூட நீதியரசர்கள் தரப்புலேருந்து கேட்கப்பட்டிருக்குது. மேற்கண்ட கேள்விகளுக்கெல்லாம் விரிவான பதில் மனுவை வரும் திங்கட்கிழமை கண்டிப்பாக நீங்கள் தாக்கல் செய்யணும், அதாவது இடி கொடுக்கணும். அது வரைக்கும் இந்த விஷயத்தில் எந்த நடவடிக்கையும் அவங்க அரசு ஊழியர்கள் மேலேயோ அந்த அதிகாரிகள் மேலேயோ டாஸ்மாக் அதிகாரிகள் மேலேயோ ஊழியர்கள் மேலேயோ எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கான அப்டேட் டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி விசாரணையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இனி வரும் அந்த திங்கட்கிழமையில் இன்னும் இடி தரப்புலேருந்து அவங்க அந்த ஃபுட்டேஜ்லாம் சமர்ப்பிக்கிறாங்களா, இல்லை அது மாதிரியான என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்.
சரி, இன்னைக்கு விசாரணைக்கு வந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்தாச்சு. இதை தாண்டி வந்து இந்த சட்டசபை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. முத நாள் பட்ஜெட் வந்தது, அதுக்கப்புறமாக வேளாண் பட்ஜெட் வந்தது. அது வரைக்கும் கூட ஓரளவுக்கு எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இப்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு சில விஷயங்கள் வந்து பேசு பொருளாக ஆகுது. அப்படி இன்னைக்கு பேசு பொருளாக தான் வந்து திரு வேல்முருகன் அவர்கள் வந்து ஆயிருக்கிறாரு. ஏதோ அவருக்கும் முதலமைச்சருக்கும் ஏதோ மனக்கசப்புன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. யாரை என்ன சொன்னாங்க, என்னதான் விஷயம்? இப்போ பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து தமிழக அரசு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் அமைச்சர் மெய்யநாதன் அதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எந்த உச்சநீதிமன்றமும் சொல்லலையே மத்திய அரசு தான் பண்ணணும், மாநில அரசு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே சில சலசலப்புலாம் வந்து நடந்திருக்கு. இப்போ இது குறித்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி சபாநாயகர் முன்னாடி அவர் எழுந்து போய் நின்று பேசினதாகவும் அங்க வந்து கையை நீட்டி எல்லாரையும் வந்து பேசுறது அப்படின்றது அவருக்கு வந்து சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அவரு வந்து சட்டசபையில சில பேச்செல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தாண்டி அவர் வெளியில வந்துமே வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதுல வந்து அவர் என்ன நடந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைனா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, என்னுடைய கருத்துக்கு நான் முழுசா பேசுறதுக்கு வந்து அனுமதி அளிக்கல, அதனாலதான் வந்து நான் பேசுறதை கேளுங்க அப்படின்னு சத்தம் போட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த சலசலப்பு ஏற்பட்டதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவர் வந்து சபாநாயகர் முன்னாடி எழுந்து பேசினது அப்படின்றத தாண்டி அவர் வந்து அதிக பிரசங்கித்தனமா வந்து நடந்துக்கிறாரு அப்படின்னு வந்து முதலமைச்சர் சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஏன் வந்து அவர் அப்படி சொன்னாரு அப்படின்றதுக்காக ஒரு விளக்கம் வந்து கொடுத்திருந்தாரு வெளியில வந்து பிரஸ் மீட்ல. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசினேன், தமிழ் மொழியோடைய முக்கியத்துவத்தை வந்து பேசினேன், தமிழ் மொழி வந்து எவ்வளவு முக்கியம், கலைஞர் ஆட்சியிலே வந்து சில அரசாணைகள்லாம் கொண்டு வந்தாங்க, அது வந்து அதிமுக ஆட்சியில இருந்தப்போ அவங்க வந்து அதை வந்து வெளிக்கொண்டு வரல, சரி திமுக ஆட்சியிலேயாவது அந்த அரசாணையை நடத்துவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன், அது இன்னும் நடத்தணுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ பேசுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வந்தாங்க. நான் இதை தான் சொல்ல வந்தேன், ஆனா என்னை யாரும் வந்து இதை சொல்ல விடலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனாலதான் நான் கத்தி பேசினேன். இந்த இடத்துல வந்து அமைச்சர் சேகர் பாபு வந்து எதற்காக வந்து ஒருமையில பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அவர் வந்து என்ன சொன்னாரா, அவர் வந்து ஒருமையில ஏதோ பேசியிருக்கிறாருன்றதை தாண்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாராம், அதிக பிரசங்கித்தனமா அவர் பேசுறாருன்னு சொல்லும் போது அதே வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி வேல்முருகன் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு இல்லாம பொதுவாகவே வந்து வேல்முருகன் அவங்களுடைய பேச்சு வந்து நம்ம ரொம்ப கவனிக்கக்கூடியதா தான் இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுவாரு, முக்கியமான திட்டங்களை பத்தி பேசுவாரு வேல்முருகன் சட்டசபையில பொதுவாகவே. ஆனா இந்த முறை பேசினது அப்படின்றது வேதனை அளிக்குது, ஒரு சபாநாயகர் முன்னாடி எந்திரிச்சு போய் கூச்சலிடுற மாதிரி ஒரு அதிகார துணியில பேசினதுன்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொன்னாரு. ஆனா சேகர் பாபு தான் அவர்கிட்ட முதலமைச்சர் கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி இருக்கிறாரு, நான் சொல்ல வந்த விஷயம் வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து அவருடைய மனஸ்தாபங்களை எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. இல்ல இதுல வந்து அதிக பிரசங்கித்தனமா வந்து அவர் பண்றாரு வேல்முருகன் அப்படின்னு சொன்னதை தாண்டி இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் சபாநாயகர் அப்பாவோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் முதல்வர் சொன்னாரு அப்படிங்கறதா இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும், இப்படி வந்து பேசுறது சரியில்லை, அவருடைய மாண்பை குறைக்கிற மாதிரி இது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை தாண்டி சபாநாயகர் அப்பாவோ அவர்களுமே வந்து எச்சரிச்சிருக்கிறாரு, இது வந்து தவறான செயல் தான், அதனால வந்து நீங்க இனிமேல் ரொம்ப கவனமா இருந்து இந்த ஒரு தடவை மன்னிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. ஏற்கனவே சட்டசபையில பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அதிமுக வந்து வெளிநடப்பு பண்ண விஷயமா இருக்கட்டும், இல்ல மற்ற விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல வேல்முருகன் அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இப்போ பயங்கரமா பரவிட்டு இருக்கு. அந்த வார்த்தை இருக்குல்ல, அதிக பிரசங்கித்தனம், அது வந்து ரெண்டு தரப்புலையுமே வந்து மிகுந்த மனஸ்தாபங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சமீப காலமாகவே வந்து வேல்முருகன் திமுகவோ இல்ல ஆளும் அரசுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராகவோ தான் வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பார்க்க முடிஞ்சது. நிறைய நேர்காணல்களும் கொடுத்திருக்கிறாரு அவரு. கூட கூட்டணியில் இருக்கிறேன், ஆனால் கூட வந்து எனக்கான முன்னுரிமை வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவருடைய ஆதங்கங்களை வந்து நிறைய பேட்டிகளில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 2026 இதில் வந்து கொஞ்சம் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
ஓகே. இப்போ அவர் இது வரைக்கும் பேசின விஷயங்கள், இன்னைக்கு சட்டசபையில் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் இவங்களோட கூட்டணிக்குள்ள ஏதாவது மாற்றத்தை உண்டாகுமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இல்லை இதை வந்து இப்படியே விட்டுட்டு கடந்து போகிறாங்களா அப்படிங்கிறத இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும். இப்போ கடந்து போகிறாங்கன்னு சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இப்போ தாவேகா கட்சி அவங்க தான் வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் கடந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரியே போகிறாங்களே. இப்போ சமீபத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தார். அது நம்மளாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏன் அந்த தரப்புல இருந்து யாருமே பதில் சொல்லலை? யாராவது தாவேகா சைட்ல இருந்து பதில் சொன்னாங்களா அபி? நேற்று தான் வந்து நம்ம பேசும்போது பேசியிருந்தோம். இதில் வந்து தலைவர் பொதுச் செயலாளர் வந்து பேசலை, அதை தாண்டி கொள்கை பரப்பு செயலாளர்லாம் பதில் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் பேசிட்டாரு. ஆமா, அவங்க வந்து அவங்களா ப்ரெஸ் மீட் வச்சாங்களா அப்படின்னு கேட்டால் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மைக் போட்டிருக்கிறாங்க. வழக்கம் போல் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இது மாதிரி அண்ணாமலை சொன்ன விஷயத்துக்கு வந்து கேள்விகள் வைக்கும் போது அதுக்கு வந்து பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தலைவர் வழியில் மக்கள் பணி செய்வது தான் எங்களுடைய நோக்கம், அதை தவிர்த்து மற்றவங்க பேசுகிறதுக்கெலாம் எங்களால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர்த்து இப்போவும் அவர் பேசுனதுக்கான சரியான விஷயங்களாக இவங்க தரப்புலேருந்து இல்லை, நாங்கள் இதை மென்ஷன் பண்ணி தான் அந்த அறிக்கையில் நாங்கள் சொன்னோம், ஒருவேளை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, இல்லை அவர் பேசுனது தப்புனோ எந்த மாதிரியான விளக்கங்களும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்க 1000 பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த டோனில் தான் இப்போவுமே வந்து அவர் பேசியிருக்கிறாரு. என்ன வேணால் பேசிக்கோங்க, எங்கள் சைடு இருந்து எந்த பதிலும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் திரும்பவும் பேசினாங்கன்னா அந்த பக்கம் வேற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்பாங்க, இங்க பதில் சொல்ல முடியாது. வழக்கம் போல வேண்டியது இருக்குன்றதுக்காகவே கேள்விகளை தவிர்க்கிறாங்க. ஆமா, கண்டிப்பாக ப்ரெஸ் மீட்டை எப்படி தவிர்க்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் சைட்லேருந்து வெறும் அறிக்கை மட்டும் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டில் தான் இப்போவும் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து தான் பார்க்கணும். இப்போ அதை தாண்டி அவங்க வர பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கான விஷயங்கள் இருக்கிறாங்க போல், அதில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பொதுச் செயலாளரோ தலைவரோ எல்லாரும். இந்த வருடம் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பொதுக்கூட்டம். அடுத்த மார்ச் மாதத்துக்கான கால் ஷீட், அந்த கால் ஷீட்டு, அந்த விவகாரத்துக்காக அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க சைடில் இருந்து தான் யாரோ பேசினதா ஞாபகம் இருக்குது. இன்னும் அடுத்து மார்ச் இறுதிக்கு அப்புறமா இனி தினமுமே வந்து பிரேக்கிங் நியூஸாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்ச் 28 தெரியும் என்ன பிரேக்கிங் நடக்க போகுது அப்படின்னு. பொதுக்கூட்டம் நடத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கள ஆய்வுகள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் தெரியுமா? பொதுச் செயலாளரும் அந்த பக்கம் தேர்தல் பிரிவில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து களப்பணிகள்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்காப்பா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, மேற்பார்வை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து வந்துட்டு இருக்குது. இதை தாண்டி இந்த பக்கம் பொருளாளர் வேற ஏதோ பதிலடி கொடுத்துட்டார், இவருக்கு பதிலடி கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்? முதல்ல 234 தொகுதிக்கும் வந்து வேட்பாளர்களை நிறுத்துங்க, அதுக்கப்புறமா வந்து டெபாசிட் வாங்குங்க, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் வித்த காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஹெச்ராஜா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாவில் பாட்டு இது பண்ணுறவங்க எல்லாத்தையும் பாடநூல் கழகத்திற்கு போட்டால் எவ்வளவு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹெச்ராஜா சொல்லியிருக்கிறாரு. போகிற போக்கில் திமுக தரப்புக்கும் இந்த அணியை கொஞ்சம் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அடிக்கிறாரோ என்னவோ. அப்படி வந்து இருக்குது அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு பொருளாளர் வெங்கட்ராமன் அவர் வந்து என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அரசியலில் அங்கிட்டும் இங்கிட்டும் எங்கிட்டும் இல்லாதவர். ஹெச்ராஜாவை பற்றி விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியை சார்ந்தவர், எம்எல்ஏ பதவிக்காக கருணாநிதியிடம் கையேந்தியவர். இந்த மாதிரி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசிட்டு அந்த அவர் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு. எப்போவுமே பக்கம் பக்கமாக பேசுவாங்க, இவர் என்னடானா ஒரு பத்தியில் இந்த விஷயத்தை வந்து முடிச்சிட்டாரு. இவ்வளோதான் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ரைட்டு. இப்போ இதை தாண்டி திரும்பவும் இதுக்கு வந்து தலைவர் ஹெச்ராஜா வந்து அவரோட செயலிருந்து என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அது என்னன்றது அவர் நோட்டாவோட போட்டி போடுறாரோ இல்லை ஏதோ பண்றாரோ. நீங்க அப்போ என்ன செய்றீங்க? அவங்களுக்கெல்லாம் மாற்றம் தானே நீங்க வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம இந்த பக்கம் வைக்க வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறமாவது இந்த பக்கத்துல இருந்து ஏதாவது செய்யறாங்களான்னு பார்ப்போம். அவங்க பதில் பேசுறாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அப்படி ரைட்டு. ஆமாம், இப்போ தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு இடத்துல ஓகே தான். பதில் ஏதோ அதுவுமே வந்து எப்போ ஒரு நாள் 2 நாள் கழிச்சு அது மாதிரி தான் வருது. தலைவர் தான் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காப்புல பார்த்தா பொருளாளர்லேருந்து பொதுச் செயலாளர்லேருந்து எல்லாரும் வந்து இப்படி ஆளாளுக்கு அவங்க வேலையில் இருக்காங்க. கட்சி பற்றி ஏதாவது நீங்கள் தான் லைம் லைட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நேற்று நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் அப்படி லைம் லைட்டில் இருக்கணும்னா கூட அப்போ அவங்க பேசுனாங்கன்னா டக்குன்னு எதிர்வினை ஆட்டணும்ல, அதையாவது செய்யணும்ல. அதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் 2 நாள் கழித்து ஆற போட்டு தான் வருவோம் அப்படின்னா என்ன பண்ணுறது?
அந்த 2 நாட்களுக்குள்ள எல்லா விஷயங்களும் அடங்கிரும் அப்படின்ற மாதிரி இதே பார்க்கறாங்க. மாதிரி 2026ல எங்களால் ஓட்டு போட முடியாது, நாங்கள் அடுத்த வருஷம் பார்த்துக்குறோம், 2வது தேர்தலை பார்த்துக்குறோன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா இந்த கோணத்துல இருந்து அவங்க யோசிக்கல அப்படி. இல்லை, மக்களுக்கு வந்து எப்போ எப்படி மனசு மாறும் அப்படிங்கிறது தெரியல இல்லையா? நம்ம களத்தில் இறங்கி நிற்கணும்ல, அதுதானே தேவை. காசுவோ இல்லை இலவசமாக நிறைய விஷயங்கள் கொடுக்குறதோ இது எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே யார் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து இவங்க இன்னும் ரொம்ப தீவிரப்படுத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக 26ல் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.